ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பீஃப் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. இது சில பேர் இதை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா சண்டை வரும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு ஒத்துக்கும் இது. எங்கள் மாமியார் சைடில் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நானும் சாப்பிட்டு பழகிக்கிட்டேன். இது ஃபஸ்ட் நானும் சாப்பிடாம தான் இருந்தேன். நானும் சாப்பிட்டு பழகிக்கிட்டேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து சாப்பிட்டாக்க விட மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. அது ஒன்றும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் தரும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ண வந்து பெரிய வெங்காயம் சைஸில் வந்து ஒரு 3 சைஸ் எடுத்துங்க. நல்லா வந்து ஃப்ரை, அதான் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பசங்களுக்கெலாம் கொடுத்தா பசங்க வந்து ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க இது. சில பேர் வந்து நல்லிலாம் வாங்கி பசங்களுக்கு சாப்பாடில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ புஸ்தி தரும் இது. எனக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னு சொல்லி நானும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன். இது நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நைஸாக கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த தக்காளிலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இது கொல கொலன்னு ஆகணுன்னா வந்து நம்ம வதக்கும் போதே நமக்கு தெரியும். இது நம்மளுக்கு வந்து இந்த எப்படி நம்மளுக்கு டேஸ்ட் தரும்னு சொல்லி அந்த வதக்கும் போது தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கூட அந்த ஸ்மெல் நம்ம அடிக்காது நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் வந்து போட்டுனாக்கா அந்த கறியோட ஸ்மெல்லாம் நமக்கு வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பீஃப் வந்து கழுவும் போது ஒரு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்தினாக்கா அது கிருமி நாசினி நமக்கு வராது. இன்னும் வந்து அது ஸ்மெல்லும் நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதுவும் நான் 3 வந்து நமக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சாத்தூள், அதாவது சிம்மில் வச்சு போடுங்க. ஹை ஸ்பீடில் வச்சா நமக்கு தீஞ்சிரும். இது மஞ்சாத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பு மசாலா இது போடுங்க. இந்த குழம்பு மசாலா போட்டாக்க, சிக்கன் குழம்பு மசாலா போட்டாக்க இந்த பீஃப் கிரேவிக்கு சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். இது காரம் வந்து பார்த்து போடுங்க. எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் போட்டுக்கினேன். உங்களுக்கு காரம் சாரமாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் காரமாகவே போட்டுங்க கொஞ்சம். இந்த பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள் சிக்கன் குழம்பு மசாலா. ரொம்ப போட்டுறாதீங்க, சும்மா மீடியமாக போடுங்க. போட்டு எங்கள் மாமியார் வந்து 1 கிலோ பீஃப் வாங்கியிருந்தாங்க. அவங்களே ஆஞ்சி அவங்களே எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. பாருங்கள், சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்துடணும். பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா வரும் தெரியும். அது பாருங்கள், பீஃப் நான் போட்டுக்கிறேன். இப்போது போட்டு இந்த மசாலாவோடு இந்த பீஃப் கொஞ்சம் சிம்லேயே வச்சு இந்த பீஃபில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றுற மட்டும் குக் பண்ணுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்களை விடவே மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நீயே செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது யார் செஞ்சது, உங்கள் கைக்கு தங்க வளையல் தான் போடணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லா மசாலாவும் போட்டோம். கொஞ்சம் இது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. நம்ம மட்டனுக்கு ஊற்றுற அளவு தண்ணி ஊற்றாதீங்க. மட்டனுக்கு நம்ம வந்து 1 கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுவோம். அதில் நம்ம பீஃப்னால 2 மடங்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னாக்கா வந்து ஒரு 10-15 விசில் தான் இது நல்லா நம்மளுக்கு வேகும். இது நம்ம மட்டனுக்கு வந்து 4 விசில் 5 விசிலோடு வெந்துடும். அது பீஃப் தானே, நான் 15 விசில் விடணும். அப்போ தான் நம்ம நல்லா வெந்து வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பார்த்தோம்னா நல்லா பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்களேன். எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டு பார்த்து சூப்பராக இருக்குது, இதேமாதிரி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. இது பாருங்கள், நாக்கில் எச்ச ஊறுது அப்படி பாருங்களேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடிங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணது தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வரும், அப்டேட் ஆகும் உங்களுக்கு.
சுட சுட நான் குட்டி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கினேன். நைட்டு எங்கள் மாமனார் வந்தோடனே சாப்பிடுவாங்க. சூடாக பரிமாறுவேன் பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலையை வந்து அலங்காரம் பண்ணி வச்சா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.